நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். அமைதி நிலவட்டும் அன்புக்குரியவர்களே. உடல்நலன் மேலாண்மை, ஹெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற தலைப்புல நம்ம 4 துணை தலைப்புகளோடு இன்றைக்கு 49வது வாரத்தை அடைந்திருக்கின்றோம். 50 வாரங்கள் தாண்டிடுச்சு. ஒரு 2 வாரம் நம்ம நடுவுல கலந்து கொள்ள முடியாத காரணத்தினால இது 49வது வாரத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த 4 துணை தலைப்புகளில் அழகின் சிரிப்பு அப்படின்ற தலைப்புக்கு நம்ம யோகாவையும், ஆரோக்கியத்தின் அழைப்பு என்ற தலைப்பிற்கு ஹோமியோபதி மருத்துவத்தினுடைய முதலுதவியாக மனதோடு பேசுவோம் என்ற தலைப்பு டாக்டர் பேச்சர் மலர் மருந்துகளையும், இயற்கையோடு இணைவோம் என்ற பகுதியிலும் நாம் இணைத்து பேசிக்கொள்வோம். அழகின் சிரிப்பில் நாம் இப்போது என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறோம்? அழகு நம்மை பார்த்து சிரிக்க வேண்டும், நாம் அழகாக இருக்க வேண்டும், அழகானவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், இன்னும் அழகாக இருக்க வேண்டும், அழகை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் தலைப்புல 2-3 வாரங்களாக நாம் எடுத்துக்கொண்ட இந்த முக்கியமான ஒரு பிரிவு மலச்சிக்கல். ஏன்னா மலச்சிக்கல் நீக்கிட்டாலே உடம்புல உள்ள எல்லா கழிவுகளும் வெளியேறும். அப்ப அந்த கழிவுகள் வெளியேறப்படும் வழிகள்ல இது முக்கியமானது. ஏன்னா நம்ம பிசிக்கல் பாடி, அதுல சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல போகும்போது அதுல இருக்கிற சாறுகளை, சத்துக்களை எல்லாம் உடல் எடுத்துக்கொண்டு அதை வெளியேற்றக்கூடிய ஒரு வழிமுறை என்பது அது மலம் வழியாக தான் அதிகமா வெளியேறணும் அப்படின்னு சொல்ல போகும்போது அந்த மலச்சிக்கலை பற்றி நாம் பேசுவோம். போன வாரம் மலச்சிக்கலுக்கான ஒரு முத்திரையை அறிமுகம் செய்தோம். இன்னைக்கு இன்னொரு முத்திரை. இந்த உடம்பு அப்படின்றது நம்ம சித்த மருத்துவம், நம்முடைய பாரம்பரிய மரபு வழி மருத்துவம் என்ன சொல்றது சொன்னா 3 தலைப்புகளில் உள்ளடக்கி வருகிறது. ஒன்று காற்று, இன்னொன்று நீர், இன்னொன்று நெருப்பு. இது 3னுடைய கலவையாக தான் உடம்பு செயல்பாட்டை, நிர்வாகத்தை மேம்படுத்தி கொண்டிருக்கிறது. அதுல இந்த மலச்சிக்கலை நீக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு வாயு மண்டலம். இந்த 3ல நீரா, நெருப்பா, காற்றா அப்படின்னு சொன்னா காற்றினுடைய செயல்பாடு சரியாக நிர்வாகம் செய்யப்பட வேண்டும். அப்போ நெருப்பும் நீரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். இப்ப மலச்சிக்கல்ல பல காரணங்கள் இருக்குது. நெருப்பு குறைவின் காரணமான மலச்சிக்கல், நெருப்பு கூடுதல் காரணமாக மலச்சிக்கல். நெருப்புன்றது எதுனா வெப்பம், ஹீட். அடுத்தது நீர் கூடுதலால் ஏற்படக்கூடிய மலச்சிக்கல், குறைவதால் ஏற்படக்கூடிய மலச்சிக்கல். அடுத்தது மிகப்பெரிய தலைப்பு வாயு கூடுதலால் ஏற்படக்கூடிய மலச்சிக்கல், வாயு குறைவதால் ஏற்படக்கூடிய மலச்சிக்கல். இப்போ வாயு அப்படின்ற தலைப்பு தான் இதுல முக்கியமானது. போன வாரம் நம்ம அபான வாயு முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடுவரலையும் ஓதரவர்களையும் ஒன்றாக இணைத்து இந்த முத்திரையை சொன்னோம். அபான முத்திரை, அபான வாயு முத்திரை, அபான முத்திரை. அபான முத்திரை நமக்கு உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய காற்று மண்டலத்தை 10 வகைகளாக நம்முடைய மருத்துவம் பிரிக்கிறது. இந்த 10 வகைகளாக அந்த காத்து தன்னுடைய பிரிவுகளை எல்லாம் பிரித்துக் கொண்டு இப்போ ஒரு டீம் அந்த டீம்ல 10 பேர் அவங்கவுங்க அந்த வேலைகளை பார்க்கறாங்க. 10 வகையான காற்று மண்டலத்தின் வேலைகள். அதுல நமக்கு நல்லா தெரியும் நம்ம சுவாசிக்கணும் ஆக்சிஜன், அது உள்வாங்குவது, வெளியேறுவது கார்பன் டை ஆக்சைடு. 2 தான் நமக்கு அதிகமா தெரியும். அதை பத்தி நம்ம விரிவா அப்புறம் பேசலாம், இப்போ அது முக்கியம் இல்லை. ஆனா அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம இந்த 10லயும் இந்த கார்பன் டை ஆக்சைடு மேனேஜ்மெண்ட், அப்ப தேவையற்ற கழிவுகள் நிறைந்த அந்த காற்றை வெளியேற்றுவதற்கு என்ன செய்யுது? அப்போ அது வெளியேறிச்சுன்னு சொன்னா அது கூடவே சேர்ந்து
பலன் கிடையாது. அப்போ கீழ் நோக்கி போகக்கூடிய வாயு எதுன்னு சொன்னா அது கரியமல வாயு அப்படின்னு சொல்லப்படுது, கார்பன் டை ஆக்சைடு. அதுதான் வந்து நம்ம என்ன பண்றோம், அபானன்னு சொல்றோம். அதுதான் இந்த அபான வாயுன்னு சொல்ல போகும்போது இந்த முத்திரையில அபான முத்திரை அப்படின்னு சொன்னா இது வந்து ஆகாயம், இது நிலம். இப்போ வானுக்கும் மண்ணுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த வெளி, இந்த வெளி பூராம் காற்று தான் நிறைந்திருக்கு. காற்று நிரம்பிய பகுதி. மண் வந்து தரைப்பகுதி, வானம் வந்து கூரைன்னு வச்சுட்டாங்க. இந்த கூரைக்கும் மண்ணுக்கும் நடுவில் இடைப்பட்ட பகுதி பூராம் வந்து காற்று நிரம்பிய பகுதி. வெற்றிடமா தான் தெரியும். அது முழுக்க முழுக்க காற்று நிரம்பிய பகுதி. இந்த காற்று நிரம்பிய பகுதியை நாம் பயன்படுத்திக் கொள்ள, இந்த உடம்பு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம்னா நம்மளுடைய உடம்பு. அப்போ நம்ம மின்காந்த அலைகள் மூலமாக நம்ம உடம்புக்குள்ள அந்த சக்தியை எல்லாம் எடுக்கும். அதுதான் சக்தி நம்ம உடம்புல இருக்குது. உடம்புக்குள்ளேயே இருக்கிற சக்தி ஒண்ணு, இந்த காற்று மண்டலத்தில் இருக்கிற சக்தியை உள்வாங்கும் போது இன்னொன்னு. ரெண்டு சேர போகும்போது உடலுடைய இயக்கம் சரியா இருக்கும். அது சரியா இல்லாத போது என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்க, அந்த வாயு மண்டலத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, வாயு மண்டலத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு நிறைய வந்து வாயு முத்திரைகள், வாயு தொடர்பான முத்திரைகள் நிறைய இருக்குது. பாருங்க, இந்த முத்திரை கழிச்சா வாயு வர்த்தக், இது விடுச்சுன்னா வாயு காரக், இது வாயு நாசன், வாயு சமக். இப்போ வாயுல 4 விதங்கள், மெயின் சப்ஜெக்ட். பாத வர்த்தக்னா காற்றை உள் கொண்டு வருவது, காற்றினுடைய உற்பத்தியை வைத்து உள்ள கொண்டு வருவது. இது காற்றை துப்புரவாக வெளியேற்றும் வாத நாசக். இது காற்றை சமாதானம் செய்வது. மொத்தம் 4 விதங்கள் தான் மெயின் சப்ஜெக்ட். காற்றுக்குன்னு உள்ள முத்திரைகள் நிறைய இருக்குது. 4 முத்திரைகள் 4 விதங்களாக காற்று மண்டலத்தை பிரித்து வளைவாய் கொண்டது. அதுல இன்னைக்கு வந்து இந்த மலச்சிக்கலை வந்து வெளியேற்றணும், இல்ல தேங்கி இருக்கிற மலத்தை வெளியேற்றணும்னு சொன்னா எதையுமே வந்து ஒரு அழுத்தம் வேண்டும். காற்றின் அழுத்தம் இல்லாம உடம்பு செயல்படாது. பேசுறது கூட காற்றின் அழுத்தம் இருந்தாலும் பேச முடியும். ஸ்பீச். கண் இமைக்கிறது கூட காத்து இமைச்சாதான் அந்த காத்து இருந்தாதான் கண் பார்வை பார்க்க முடியும். காற்றுலதான் அந்த ஒலிகள் காதுக்கு வந்து சேர முடியும். காற்று தான் மூக்கு வழியா சுவாசிக்க முடியும். காற்று தான் ஒவ்வொரு இந்த ஜன்னல்குள்ள மாதிரி இருக்கக்கூடிய ரயிற்கால்கள் எல்லாம் உள்ள போய் நமக்கு வந்து அந்த செல்கள்லாம் ஆக்டிவேட் பண்ண முடியும். அதே மாதிரி காற்று வந்து உடம்புக்குள்ள வந்து வேலை செய்யறது விதம் மாதிரி வெளியேற்றும் வாயுவை வந்து நம்ம வந்து கவனமாக பார்க்கும் போது அதுக்கான முத்திரை வந்து இந்த வாயு முத்திரை. வாயு முத்திரை பிடிக்கிறோம். இந்த கட்டைகளுடைய அடிக்கோடு கை வைக்கிறோமா, இந்த லாக் மேல் நோக்கி வச்சுக்கிறோம். 2 கையிலையுமே வைக்கிறோம். இதுதான் வாயு முத்திரை. இப்போ பல காரணங்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. போன வாரம் அபான முத்திரை வைக்க போகும்போது உடம்புடைய மத்திய பகுதியிலிருந்து வெளியேற்றுவதற்கு பயன்படுகிறது. ஏன்னா வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பகுதி, அதுல இருக்கக்கூடிய தேவையற்றவைகளை வெளியேற்றுவதற்கு, அந்த வாயுவை கீழ் நோக்கி செலுத்துவதற்கு இந்த முத்திரை பயன்படுகிறது. இன்னைக்கு வாயு மண்டலத்தை சமாதானம் செய்வது வாயு சமக் அல்லது வாத சமக். வாயும் வாதமும் ஒண்ணுதான். வாயுவை கொண்டுதான் வாத நோய்கள் உற்பத்தி ஆகுது. அதுதான் வந்து உடம்புல கிட்டத்தட்ட 57% வந்து நம்ம உடம்புக்கு நோய்களை உற்பத்தி. அந்த 57% சரியாயிட்டா மீதி 43% அது கூடவே ஓட்டிட்டு வந்துடும், எல்லாமே வந்துடும். அப்ப அந்த வாயுவை நம்ம வந்து சரி பண்ண கத்துக்கிட்டாலே வந்து வாழ்க்கையை இனிமையா கொண்டு போயிட முடியும்ன்றதுதான் மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். அது தொடர்பாக தான் ஒரு கட்டுரை தொடர் கூட வந்து பெருங்குடல் பேரரசு தலைப்புல, இந்த கிங்டம் ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டைன் தலைப்புல உங்களுக்கு வந்து உயிரோட்டம் போட்டுட்டே வரோம். நம்ம அது பாருங்க. அவளின் கதையும் இல்ல, மனிதன் கதை. அது மனிதன் வாழ்விற்கான கதை. நம்முடைய எல்லா அம்சங்களும் அதுக்குள்ள வரப்போகுது. கவனமா உற்சாகமா அதை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அது ஏதாவது புரியாத பகுதி இருந்தால் நீங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லை கேளுங்க, நான் சொல்றேன். அப்பதான் அடுத்தடுத்த தொடர்புல அதை வந்து ஒழுங்குபடுத்தி கொடுக்கணும். சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம டீப்பு. ஆனா மனித வாழ்க்கை டீப்புன்னு பார்த்துட்டே நம்ம வந்து ஒண்ணுமே இந்த பாறாங்கல்ல தான் இருக்குதுன்னு சும்மா வளர்க்க முடியாது, உடைச்சி உள்ள போய் ஆகணும்னா அப்ப அந்த உளிகளை கொண்டு உடைப்பதற்கு நம்ம எல்லாம் சிற்றுளிகளா தான் இருக்கிறோம். அந்த சிற்றுளிகள் தான் அந்த பெருமலைகளை உடைக்கணும். உடைப்பதற்கு நம்ம தயார் பண்ணிக்கணும், ட்ரைனிங் எடுக்கணும். அந்த ட்ரைனிங் தான் உங்களுக்கான அந்த கட்டுரை தொடர். அதை பார்த்துட்டே வந்தோம்னு சொன்னா
நோயற்ற வாழ்விற்கு நாமே வந்து வழிவகுத்துட்டு அந்த அந்த ரோடு போட்டுட்டே போயிடலாம். அந்த ரோடு போடக்கூடிய ஏற்பாடுகள் அது இருக்குது. அதேதான் இந்த அழகின் சிரிப்புல பார்க்க போகும்போது, ஏன் இந்த மலச்சிக்கல் இவ்வளவுன்னா, மலச்சிக்கலால பல காரணங்கள், பல விஷயங்கள் நமக்கு சரியாயிடுது. எப்படின்னா அழகின் சிரிப்புல இப்போ எங்கெல்லாம் வாயு தேங்கி இருக்கோ, அங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு ஊதுன மாதிரியான தோற்றமோ, சுருக்கங்களோ, அல்லது வந்து பலூன் எப்படி சுருங்கி போறது, விரிஞ்சு போறது, அன்ஷேப்டா இருக்கிறது, இப்படிலாம் இருக்கு பாத்தீங்களா? அதே மாரி ரப்பர் பந்து. அதுல காத்து இருக்க போகும்போது வந்து அது எப்படி இருக்குது? அதுல ஓட்டை விழுந்துட்டா எப்படி இருக்கும்? அந்த மாரி. இப்படி எல்லாம் வந்து காற்று மண்டலத்தின் பல்வேறு நிலைகளை ஒழுங்குபடுத்துவதற்கு இந்த பயிற்சிகள் நமக்கு தேவைப்படுது. அதுல வந்து ஆசன பயிற்சிகள் நிறைய இருக்குது. இன்னைக்கு முதலாவதாக இதுக்குள்ள வந்தவர் வந்து மத்ததும் தடுமாறி தான் பேசுறேன். ஏன்னா முதலாவதா பிச்சைமுத்துக்காரர் வருகிறாரு. அவர் வந்து யோகா மாஸ்டர். அதனால அவரு வந்து இதுக்குள்ள வந்துட்டதுனால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து யோகா முடிச்சோட வந்துட்டு நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு தான் உள்ள வந்தேன். இப்படிதான் அனாட்டமி கிளாஸ் எடுத்துட்டு இருக்க போகும்போது எம்பிபிஎஸ் டாக்டர் வந்து உட்கார போகும்போது ஒரு மாதிரி தடுமாறி போயிட்டேன். அதே மாதிரிதான் இன்னைக்கும். இருந்தாலும் வந்து நம்ம வந்து சொல்லிதான் ஆகணும். அப்போ மாணவர்கள் சொல்வதை ஆசிரியர்கள் பாராட்டுவாங்க, அவர் பாராட்டுவாங்க. இந்த மாதிரி இந்த முத்திரையை வந்து நீங்க வந்து இந்த ஒரு முத்திரை வந்து எல்லா முத்திரைகளும் சாப்பிட முன்னாடி வைக்கிறது நல்லது, சிறப்பு. இது எப்படியெல்லாம் வச்சுக்கலாம். சாப்பிட்டு வைக்கலாம், சாப்பிடாம வைக்கலாம், நின்னுட்டு வைக்கலாம், உட்கார்ந்து வைக்கலாம், படுத்துட்டு வைக்கலாம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த முத்திரையில இருக்குது. இந்த ஒரு முத்திரைக்கு மட்டும் தான் அந்த மாதிரியான சலுகைகள் இருக்குது. சலுகைகளை பயன்படுத்தி இப்ப நீங்க வச்சு பார்க்க போகும்போது, போன வாரம் சொன்ன முத்திரைய சில பேர் இடம் பார்க்க போகும்போது சில பயணிகள் கிடைச்சிருக்கும். 10 பேர்ல 2 பேர் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். இன்னும் 8 பேர் கிடைக்கல. நமக்கு ஆப்ஷன் வேற எங்க இருக்குது? இன்னைக்கு 2வது முத்திரையை பத்தி பேசியிருக்கோம் மலச்சிக்கல்ல. அப்போ யோகாவுல முத்திரைகள்ல ஒரு பார்ட் இருக்குது. மூச்சு பயிற்சி மூலமா இருக்குது. ஆசனங்கள் மூலமா இருக்குது. இன்னும் கடினமான பயிற்சியெல்லாம் இருக்குது அதுல. அது இனிமா கொடுக்கறதுல இருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே வந்து இந்த சப்ஜெக்ட்ல பேச முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அதனால டெமோ பண்ணி காமிச்சாலும், இது முத்திரைகள் ஈஸியா இருக்கனால இதை பத்தி பேசிட்டே வரோம். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வேணா அந்த மாதிரியான தொடர்புகளை நம்ம இதில் கொண்டு வரலாம். எப்படி எல்லாம் வந்து நம்ம மலச்சிக்கலை நீக்கிக் கொள்ள முடியும்ன்றதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட வந்து சொல்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனா ஒண்ணு ஒண்ணா நீங்க வந்து உள்வாங்கிட்டே வரணும். எதெல்லாம் உங்களுக்கு வந்து பயன் இருக்கோ அப்போ நமக்கு இதுல இருக்குது பார்த்துட்டே வரலாம். இந்த முத்திரையை அடாப்ட் பண்ணி கிடைக்க போகும்போது சில பேர் கிடைக்கலாம். 10ல இன்னைக்கு வந்து 2 பேர் கிடைச்சிக்கலாம். சரி 4 பேர் ஆச்சு. மீதம் உள்ளவங்களுக்கு மீதம் அடுத்த வாரம் பார்ப்போம். அப்ப இதனால என்ன ஆகும்னா, காற்று உப்புசம், வயித்துல இருக்கக்கூடிய காற்று உப்புசம் வெளியேறும் அதுல. கூடவே வந்து அங்க தங்கி இருக்கக்கூடிய, தேங்கி இருக்கக்கூடிய பழைய மலம்லாம் வந்து வெளியேறும். இது ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து உடம்பு அழகாகும். ஷேப் அழகாகும். உடம்பு அழகாகும். மலச்சிக்கல் போயிட்டாலே பலச்சிக்கல் போயிடுது. அதுல அழகுதான் நம்ம முக்கியம் இப்ப பார்த்துட்டு வரோம். அழகின் சிரிப்பு. அந்த பகுதியை நம்ம நிறைவு செஞ்சிடலாம். 2வது ஆரோக்கியத்தின் அழைப்பு. ஆரோக்கியத்தின் அழைப்புல வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, இது வந்து இந்த மருத்துவத்தை கண்டுபிடிச்சவர், ஹோமியோபதி கண்டுபிடிச்சவர் டாக்டர் சாமுவேல் ஹானிமன் அவர்கள் ஒரு ஆங்கில மருத்துவர். எம்டி, எம்பிபிஎஸ், எம்டி அதெல்லாம் முடிச்சுட்டு ஜெர்மன்ல பிராக்டிஸ் பண்றாரு. அப்போ ஏற்கனவே பல ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட வரக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் ஆகல, ஆங்கில மருத்துவம் பயன்படல அப்படின்ற ஒரு இடத்துல என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாரு. யோசிச்சிருக்க போகும்போது பல ஆராய்ச்சிகளுக்குள்ள அவர் உட்படுத்துறாரு. பல கட்டுரைகள் படிக்கிறார். பல ஆய்வுகள்ல வந்து அப்ப இன்டர்நெட்லாம் கிடையாது இல்லையா அந்த காலத்துல. நம்ம காலத்துல தான் இப்ப கூட தான் லேட்டா தான் வந்திருக்கு. இப்போ ஒரு 200, 150 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து அவருக்கு இப்படியெல்லாம் எங்கெல்லாம் தேட முடியுமோ அங்கெல்லாம் தேடி பார்க்கறாரு. சில ஆய்வுகள்ல சில மூலிகைகள் பத்தியெல்லாம் அவர் கிடைக்குது, தகவல் கிடைக்குது. அதெல்லாம் வந்து ஆய்வு கூடத்துல வச்சு அவர் ஆய்வு செஞ்சுட்டே இருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் வந்து அவர் கிராமத்திற்கு போகிறார். அப்படியே அம்மா அவருடைய வழி தொடர்பான பாட்டி வீட்டு கிராமத்திற்கு போகிறார். அந்த கிராமத்துல வந்து பல பேருக்கு காய்ச்சல் காணப்படுகிறது. அவங்க வந்து ஒரு மரத்தினுடைய பட்டையை உடைத்துக் கொண்டு வந்து காய்ச்சி அதை குடிக்கிறார்கள். அதுக்கு பேர் என்னன்னு கேட்கிறாரு. அந்த பேர் அவன் சொன்னோம்னா, இதுதான் நம்ம லெபரட்டரியில ஏற்கனவே வந்து ஒரு ஆய்வு கட்டுரையில பார்த்துட்டு நான் செக் பண்ணிட்டு இருக்கிறேன்னு. அப்ப இதுக்கான நேரடியான லைவா நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குது இல்ல அப்படின்னு சொல்லி பாக்குறாரு அவரு. அந்த மாதிரி பார்க்க போகும்போது அவரு என்ன செய்யுதுன்னு கேக்குறாரு. இது என்ன செய்யும்னு கேக்குறாரு. இந்த மரப்பட்டையை காய்ச்சி குடிச்சா நமக்கு வந்து அந்த காய்ச்சல் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு சொல்லி அவர் அங்க அந்த பட்டையை கொஞ்சம் நான் வந்து எடுத்துட்டு வராங்க. மறுபடியும் கொண்டு வந்து
வீட்டுல வச்சு காய்ச்சி சொன்னா அவருக்கு நல்லா இருந்த உடம்புக்கு காய்ச்சல். அவர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. கிராமத்து போயிட்டதுனால அந்த ஜுரம் நமக்கு ஒத்திக்கிச்சா, அப்படி இல்ல வந்து இந்த நமக்கு வந்து இந்த மரப்பட்டி காய்ச்சி குடிக்கிறதுனால வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி காய்ச்சல் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு குழப்பமாயிடுச்சு. சரி மறுபடியும் காய்ச்சலுக்காக என்ன செய்யறான்னு ஆலோசனை பண்ணிருக்காங்க. மறுபடியும் கொஞ்ச நாள் கேப் விட்டுறாரு. மறுபடியும் அந்த கிராமத்து மக்கள் என்ன செஞ்சாங்க, காய்ச்சலுக்கு இந்த மருந்து தானே காய்ச்சி குடிச்சாங்க, நான் மறுபடியும் அதை காய்ச்சி குடிச்சு பார்க்கலாமேன்னு சொல்லி குடிச்சு பார்த்தா காய்ச்சல் போகுது அவருக்கு. காய்ச்சலே வருது. சாதாரணமா இருக்க போகும்போது காய்ச்சி குடிச்சா அது காய்ச்சல் வர வைக்குது. இதே மருந்து காய்ச்சல் இருக்கும்போது காய்ச்சி குடிச்சா போயிடுது. அப்போ அவரு ஒரு தத்துவத்துக்குள்ள நீண்ட காலமா வந்து அவர் லயிக்கிறாரு. லயிக்கிறாருன்னா அதுல பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா அதுல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை பத்தி தன்னுடைய மூளை பூரா வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த விஷயத்துல. அப்ப அவர் யோசிக்கிறாரு, எது நோயை தோற்றுவிக்கதோ அதுதான் நோய்க்கு தீர்வாக அமைகிறது. எது நோய்க்கு தீர்வாக இருக்கிறதோ அதற்குள் தான் நோயினுடைய அடித்தளம் இருக்கிறது அப்படின்னு ஒரு தத்துவத்தை அவர் வரைகிறார். அப்போ ஆங்கில மருத்துவம் ஏன் அவர் வந்து அவருக்கு பிடிக்காம போச்சு அப்படின்னு சொன்னா, இன்னும் அப்பப்ப திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குதுன்ற ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் அது கொடுக்கக்கூடிய மருந்து எல்லாம் உள்ள போய் அழுத்தம் கொடுத்து சப்ரஷன் அப்படி ஒரு நாட்டுக்குள்ள போய் வேறு விதமான மிகப்பெரிய உறுப்புகள்ல தங்கி ஒரு மிகப்பெரிய வேற ஒரு நோயாக வடிவமடைகிறது. அப்ப உள்ள போய் அழுத்தி அழுத்தி வேற ஒரு தீவிரமான நோய் கொண்டு போய் விட்டுருது. சாதாரணமா ஒரு சிம்பிளான ஒரு சின்ன விஷயத்தை தீர்க்க போய் பெரிய பெரிய ஆபத்துகளை இந்த மனிதர்களுக்குள் நாம் ஏற்படுத்தி விடுகின்றோம் இந்த மருந்துகளை கொடுக்கும்போது. அப்படின்றதுனாலதான் அவர் மருந்தை மாத்தணும்னு நினைச்சு ஆராய்ச்சி பண்றாரு. அப்ப இந்த தத்துவம் அவர் வந்து உறுதிப்படுத்துது. இந்த தத்துவத்துக்குள்ள செய்ய வருமானு செக் பண்ணிட்டு இருக்க போகும்போது முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் அப்படின்ற தத்துவம் தான் இது. அப்படி பார்க்க போகும்போது இப்ப காதுல தண்ணி போயிட்டா கூட நம்ம ஊர்ல எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்து இந்த காதுல தண்ணி வந்துரும்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி. அதே மாதிரிதான் இவர் வந்து இந்த மருந்தை வந்து ஆராய்ச்சி பண்றாரு. இந்த மரப்பட்டைய பார்த்துட்டு காய்ச்சி குடிச்சு பார்த்தோம்னா நல்லா இருக்கிற உடம்புல காய்ச்சல் வந்துச்சு. அதவே திரும்ப காய்ச்சி குடிச்சா காய்ச்சல் போயிடுச்சு. ஓ அப்ப வந்து இப்படிதான் அதை வந்து நம்ம வந்து இதை வடிவமைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பல மருந்துகளை கண்டுபிடிக்கிறாரு. அவர் கண்டுபிடித்த முதலாவது மருந்து தான் இது. இந்த மருந்து என்னவெல்லாம் செய்யும் அப்படின்னு சொன்னாக்க, உடம்புல இருக்கக்கூடிய எந்த விதமான தண்ணி வெளியே வந்தாலும் அது சரியாகும். எந்த விதமான தண்ணினா வாந்தி, பேதி, அப்புறம் வந்து விந்து வெளிப்பாடு, தூக்கத்துல, கனவுல அந்த மாதிரி, அப்புறம் யூரின் போகும்போது, மோஷன் போகும்போதெல்லாம் விந்து வெளிப்படுறது, நீண்ட வந்து நீடித்த வந்து மாதவிடாய், அப்புறம் வந்து வெள்ளைப்படுதல், இப்படி பலவிதமான உள்ள நீரோட்டை, அதே மாதிரி அதிகமான யூரின் அடிக்கடி போயிட்டே இருக்கும், கண்ட்ரோல் இல்லாம போயிட்டே இருக்கும். இப்படி எல்லாம் வந்து அப்புறம் ஏதாவது ஒரு கட்டி கிட்டி ஒரு சீல் பிடிச்சி போச்சுன்னா அந்த சீல் நீடிச்சு கண்டினியூஸா அந்த சீல் வந்துட்டே இருக்கும், நிக்கவே நிக்காது. அது ரொம்ப ஆளே ரொம்ப வந்து உணர்வுலாம் போயிடுவாங்க. இந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதுல இதெல்லாம் வந்து கெடுதல்கள், தேவையில்லாதவைகள் வெளியேறி கொண்டிருக்கிறது. தேவையானது ஒண்ணு வெளியேறிட்டு இருக்க போகும்போது கூட பலவீனம் அடைஞ்சிருவாங்க. என்ன அது? ஒரு பிறந்த குழந்தைக்கு தாய் கொடுக்கக்கூடிய தாய்ப்பால் கொடுக்க கொடுத்த பலவீனம் அடைஞ்சக்கூடிய தாய்மார்களுக்கு கூட இது பயன்படுகிறது. ஏன்னா ஒண்ணு நீரோட்டம் வெளியே வரக்கூடிய நீரோட்டத்தை அதன் காரணமாக இருக்கக்கூடிய பலவீனத்தை போக்குவதற்கு இந்த மருந்து பயன்படுகிறதுன்னு சொல்லிட்டு அனிமன் அவர்கள் வந்து கன்ஃபார்ம் பண்றாரு. அந்த மருந்து எதற்காக காய்ச்சி கொடுத்தார்கள் என்றால், மலேரியா காய்ச்சலுக்காக அங்கே காய்ச்சி கொடுத்தார்கள். எங்க அந்த கிராமத்துல. அப்ப மலேரியா காய்ச்சலுக்கு இது பயன்படுகிறது. அதே மாதிரி டைபாய்டுல பயன்படுகிறது. அப்புறம் வந்து நுண்ணுயிர் தொற்று வைரல் ஃபீவர்கள் இது பயன்படுகிறது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாரு. அப்ப ரத்த சோகைக்கும் பயன்படுது. இதெல்லாம் விட்டுட்டு காய்ச்சலை பத்தி பார்க்க போகும்போது கழிவுகள் வெளியேற்றத்தோடு ஒரு காய்ச்சல் இருக்குமானால் மலேரியாவில் அப்படி இருக்கும். அப்போ அந்த காய்ச்சலுக்கு இந்த மருந்து அற்புதமாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி அவர் வந்து அதுல இருந்து ஆய்வுகளை தொடர்ந்து செஞ்சு 99 மருந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவருடைய தோழர்கள் கண்டினியூ பண்றாங்க. அவருடைய வாழ்வு முடிய வந்து நிறைவு பெற்றாது. அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஹோமியோபதி மருந்துகள் இன்னைக்கு நமக்கு அறிமுகமாக இருக்கின்றது. அந்த மருந்தினுடைய பெயர் சைனா, CHINA சைனா, அப்படி இல்லைன்னா சின்கோனா, சின்கோனா மரப்பட்டை அப்படின்றத அது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஷார்ட் பண்ணி சைனான்ற பேர்லயும்
அது சொல்லப்படுகிறது. 2 பேர்லயும் அந்த மருந்துகள்ல கேட்டீங்கன்னா கிடைப்பது ஹானிமனுடைய முதலுதவி வழங்குகின்ற ஹோமியோபதி மருத்துவம். அடுத்தது மனதோடு பேசுவோம். பேச்சு அவர்கள் பேசுகிறார். இந்த மலர் எப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் போக்குகிறது அப்படின்ற விஷயத்த கிடைச்சது. மிகவும் தளர்ந்த நம்பிக்கை. இது அவருடைய வார்த்தைகள். பேட்ச் அவருடைய வார்த்தைகளுடைய தமிழாக்கம். மிகவும் தளர்ந்த நம்பிக்கை, தளர்ந்த நிலை. தளர்ந்த நம்பிக்கைனா கான்பிடன்ஸ், ஃபெய்த். அதே மாதிரி தளர்ந்த நிலைன்னா ரொம்ப சோர்ந்து போய் உடல் சோர்ந்து மனம் சோர்ந்துன்னு வச்சுக்கலாமே. இனி எதுவும் நன்மை நடக்காது. இனிமே நடக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நமக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் என்று எண்ணி நம்பிக்கை இழந்து நிற்கும் நிலை. இனிமேல் நமக்கு எதுவுமே நடக்காது. இனிமேல் நடக்கிற என்ன இருக்கு நமக்கு நம்ம வாழ்க்கையில? எதுவுமே நடக்காது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எதுவுமே இல்லை, வெற்றிடமா சூன்யமாயி போச்சு அப்படின்னு ஒரு மனநிலை இருக்குமானால் அதற்கு இந்த மலர் பயன்படுது. அடுத்தது, பிறர் வற்புறுத்தலுக்கு இணங்கியோ பிறரை மகிழ்விப்பதற்காகவோ தம் நோயை போக்க வெவ்வேறு மருத்துவத்தை செய்து கொள்வதற்கும், அதாவது அடுத்தவங்களுடைய கம்பல்ஷனுக்காக, சாட்டிஸ்பேக்ஷனுக்காக இந்த மருந்து எடுப்போம். இசைவார்கள் ஆயினும் தம் துயர் சற்றும் தனியாது. நீ ஏதோ நீ சொல்றேங்கிறத கேட்டுக்கிறேன், உன்னை சமாதானம் பண்ண கேட்டுக்கிறேன், உனக்கா டாக்டர்கிட்ட வரேன், உனக்கா மருந்து சாப்பிட்டுக்கிறேன், உனக்கா இந்த வேலைக்கு போறேன், உனக்கா இதை வந்து அந்த வேலையை முடிச்சு தரேன் அப்படின்றதுதான் அவங்களுக்கு நம்பிக்கை. அப்ப எந்த ஒன்றும் நம்பிக்கையற்ற நிலையை இவரிடம் உறுதியாக கூறுவார். இதுல நான் எந்த மாற்று கருத்து கிடையாது. எனக்கு இதுல தீர்வெல்லாம் கிடைக்காது. அதே மாதிரி உங்களுக்கு நான் என்னால எதுவுமே செய்ய முடியாது. இதுக்கு மேல எனக்கு வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு, எனக்கு எதுவுமே அசைவற்ற செயலற்ற நிலைக்கு நான் வந்துட்டேன், என்னால எதுவுமே செய்ய முடியாது, அவ்வளவுதான் சொல்றீங்க, அவங்க பின்னாடி வரேன், டைம் வேஸ்ட், எனக்கு எதுவுமே நடக்க போறது இனிமேல்லாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சோர்ந்து போன ஒரு மனனும் உடலும் ஒருவர் உடையவராக இருப்பார். ஆனால் இந்த மலர் அவர்களை போர்வை போக்கி சுறுசுறுப்பை தந்து மீண்டும் செயல்படும் ஆற்றலை அவர்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது அப்படின்னு சொல்றாரு பேட்ச் அவர். இப்படிப்பட்ட இந்த மருந்தினுடைய பெயர். இதுல இன்னும் கேட்டாக்க, இவ்வளவு மனப்புழுக்கம். மனம் புழுக்கம்னா புழுக்கம் எப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். மனப்புழுக்கம் அப்படியே மனம் புழுங்கி புழுவா துடிச்சிட்டு இருந்தாங்க, துடியா துடிப்பாங்க, இனிமே இருக்காது. தனியா ஒரு ரூம் விட்டா கூட அவங்க அப்படி புரண்டு கிடப்பாங்க, அப்படி இப்படி இருப்பாங்க. இல்லைன்னா ஒண்ணு புலம்பிட்டு இருப்பாங்க, ஒண்ணு புரண்டுட்டு இருப்பாங்க, அது பிசிக்கல். இல்ல புலம்பிட்டு இருப்பாங்க, அது மென்டல். அப்படியே எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படியே என்னவோ அவங்க இன்னும் யார்கிட்டயும் பேசுறாங்க போட்டுருக்குது. அந்த காலத்துல ஒண்ணுமே இருக்காது இல்லையா? அப்ப விரும்ப பேசினா ஏதோ உனக்கு மென்டல் இடம் பார்ப்பாங்க. இப்ப மொபைல்ல பாக்கெட்ல வச்சுக்கிட்டு எங்கேயோ வச்சுக்கிட்டு இந்த காதுக்குள்ள மாறிட்டு இருக்கனால இவன் என்ன யார்கிட்டயும் பேசுறான்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க யார்கிட்டயும் பேச மாட்டாங்க, அவங்களுக்கு அவங்களா பேசுவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு ஸ்வீட் கொடுக்குறோம், ஒரு டீ கொடுக்குறோம், ஒரு சாப்பாடு கொடுக்குறோம், இல்ல ஒரு பாட்டு, ஒரு பூ வாசம், எதுவுமே அவங்கள மகிழ்ச்சியை ஏற்படுத்தாது. இதை பார்த்தா பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க. இதப்பா சாப்பிடலையா, நம்ம இதை எப்படி பாருங்க, என்னது இந்த பிக்சர் எப்படி இருக்கு பாரு, இந்த படம் வரைஞ்சிருக்காங்க பாரு, சரி நல்லா வரைஞ்சிருக்காங்க, அவ்வளவு பேர் வரைகிறாங்க, ஏன் காட்டு என்ன பண்ண போறீங்க நீங்க அதை அப்படின்ற மாதிரி மனநிலை. இதே மாதிரி எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திடீர்னு அவங்களுக்கு ஒரு குடிப்பழக்கம் வந்துருச்சு, ஸ்மோக்கரா மாறிடுறாங்க. அப்ப என்னன்னு கேட்டாக்க, எனக்கு இதெல்லாம் தேவை, இது கூட தேவையில்லை, நம்ம என்ன பண்ண போறோன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன். சும்மா சேர்த்து பத்த வச்சுட்டு பிடிக்க விட மாட்டாங்க, பத்த வச்சு அது எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கும், மறுபடியும் பத்த வச்சு உட்காந்துருப்பாங்க. கேட்டாக்க எனக்கு எதுவும் தேவைன்னு சொல்லிட்டுல நான் சும்மா வச்சிருக்கேன், அவ்வளவுதான். அந்த கூட அவங்க குடிக்கணும்னு நோக்கத்தோடையும் இல்ல அந்த ஸ்மோக் பண்ற நோக்கத்தோடய கூட செய்ய மாட்டாங்க. அது ஏதோ ஒரு தான் தோண்டித்தனமா செய்யணும். திடீர்னு நினைச்சு நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன் நடக்கிற, எங்கேயோ போற உனக்கு என்ன அப்படின்பாங்க. ஏப்பா அப்படியே உட்காந்துருக்கிற, வாய வெளியே போலாம், நான் எப்படியோ உட்காந்து உனக்கு என்ன, இதுதான் அவங்களுக்கு பதிலாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிடிப்பின்மை, சலிப்பு, எல்லாவற்றிலும் சலிப்பு. அது போற சட்டம் நல்லா இருக்கா, சட்டம் நல்லா இருந்தா நல்லா இல்லாட்டி எனக்கு என்ன அப்படிம்பாங்க. நமக்கு டென்ஷன் ஆகிடும், ஏன்பா இதை போய் கேட்டோம் அப்படின்ட்டு. எக்ஸாம் போறேன், இது கொஞ்சம் எக்ஸாம் போய் பாஸ் ஆனாலும் பாஸ் ஆகிட்டு எனக்கு என்ன விட தொந்தரவு பண்ணாங்க.
இதெல்லாம் அவங்ககிட்ட வரக்கூடிய வார்த்தைகள். இப்படிப்பட்டவர்களுக்கு எதை தரலாம் என்று பேச்சவர் சொல்றார். இந்த மருந்து இவர்களுக்கு எல்லாம் புது உற்சாகத்தை தந்து, புது வாழ்வை தந்து, இவர்களை மீட்டெடுத்து மீண்டும் எல்லோருடையும் இணைந்து செயலாற்றுவதற்குரிய வாய்ப்புள்ளவர்களாக, மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக, நம்பிக்கை உடையவர்களாக, அடுத்து எடுக்கின்ற செயலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை தருகின்ற இந்த மருந்துடைய பேர் காட்ஸ். GORSE, காட்ஸ். அடுத்தது இயற்கையோடு இணைவோம். இந்த இயற்கையோடு இணைவோம் அவரோட தலைப்பில் நம்ம எதை பத்தி பேசிக்கின்றோம்னா, திருமணமாகி குழந்தை இல்லாதவர்கள், திருமண ஏற்பாட்டில் தங்களை ஈடுபடுத்துவதற்கான ஏற்பாட்டில் இருப்பவர்கள், அல்லது வரன் தேடிக் கொண்டிருப்பவர்கள், அல்லது தங்களுடைய குழந்தை இல்லாத குழந்தைகளுடைய பெற்றோர்கள், அவங்களுடைய பெற்றோர்கள். என் மகளுக்கு குழந்தை இல்லை, என் மகனுக்கு குழந்தை இல்லை, அவங்க எல்லாம் இதுக்குள்ள வரணும், சிந்திக்க வேண்டும், இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்ற தொடர்ல இயற்கையோடு இணைவோம் என்றதை அக்குபஞ்சர் பகுதியை நாம் சேர்த்திருக்கிறோம். இதுதான் தொடர்ந்து பேசியிருக்கோம். இதுல அந்த குழந்தையின்மை அப்படின்ற பிரச்சனையை நீக்குவது மட்டுமல்ல நோக்கம். அப்படி இந்த புள்ளிகளை அழுத்தம் தருகின்ற பொழுது அவங்களுடைய ஹெல்த் மெயின்டைன் ஆகிடும். யார் இதை அழுத்தம் கொடுக்கிறார்களோ அவங்களுடைய நோய்கள் அங்கிருந்து நீக்கப்பட்டுவிடும். உடம்புல பேலன்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்துடுவாங்க. ஆரோக்கியத்தை அவர்கள் அடைந்து விடுவார்கள். மருந்து இல்லாத வாழ்க்கைக்கு அவங்க தங்களை உட்படுத்திக் கொள்வார்கள். மருந்துகள், பரிசோதனைகள், மருத்துவமனைகள், மருத்துவர்கள் இப்படின்றவர்கள்லாம் தேவையில்லாதவர்களாக அவர்கள் ஆகிவிடக்கூடிய வாய்ப்பு இது. அதை தொடர்ந்து அவர்கள் குழந்தையின்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை இல்லாமலாக்கி அதற்குள் அழகான ஒரு மழலையை பெறுவதற்கான வாய்ப்பை பெறக்கூடியவர்கள். அதற்கு மேலாக பெற்றோரின் நோய்களும் பரம்பரை நோய்களும் இல்லாத குழந்தைகளை பெறுவதற்கான வாய்ப்பு பெற்றவர்களாகவும் அவர்கள் ஆகிவிடுவதற்கான வாய்ப்பை இந்த பகுதி தந்து கொண்டிருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்துபவர்கள் நிச்சயமாக தங்களை முதல்ல சேஃப்டி பண்ணி அதுக்கப்புறமா இதுல இதற்கான ஏற்பாடு செய்ய போகும்போது 4-4.5 மாசமாவது குறைஞ்சபட்சம் இந்த அழுத்தங்களை கொடுத்து சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமாக இந்த ஏற்பாடு செய்ய போகுது. பிறக்கின்ற குழந்தைகள் ஆரோக்கியமான குழந்தைகளாக பெறுவதற்கும், இந்த உலகத்துல மருந்துகள் இல்லாத வாழ்க்கையை அந்த குழந்தை வாழ்வதற்கும், ஆரோக்கியமாக வாழ்வதற்கும், நீண்ட ஆயுள் வாழ்வதற்குமான வாய்ப்பை இது ஏற்படுத்தி தரும். அப்போ ஒவ்வொரு புள்ளியாக நாம் பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது இன்றைக்கு இன்னொரு புதிய புள்ளி இது எல்லோரும் கட்டாயமான நமக்கு தெரிந்த புள்ளி. இது எது? ஒரு கரு கருவறையில உற்பத்தி ஆகுது. உற்பத்தி ஆகி அது அந்த கரு உற்பத்தி ஆக போகும்போது அது என்ன, எப்படி, அதனுடைய சாப்பாடு எப்படி, சுவாசம் எப்படி, அது கழிவுகள் எப்படி அப்படின்னு சொன்னாக்க, அந்த கரு ஒரு விதையில ஒரு நடுவு கோடு இருக்கும், 2 பகுதி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த பல்லாங்குழியில கூட ரெட்டையா நடுவில் கோடு, இந்த மாதிரி பீன்ஸ் மாதிரி ரெட்டையா இருக்கும். அந்த ரெட்டையாக ஒட்டி கொண்டு அந்த விதை உருவாகும், அந்த கரு உருவாகும். உருவான உடனே முதல் மாசம் முடிஞ்சாலும் 2ஆ பிரியும். 2ஆ பிரிஞ்சு 2 விதைகளாக மாறும். இந்த 2 விதைகளா மாறணும்னா ஒரு விதை கருவாக அப்படியே உருவாகி 2 மாசம் முடிஞ்சோம்னா கரு அவன் பேர் வாங்கி வந்தான். இன்னொரு பகுதி இருக்கு இல்லையா? அதுவும் முதல்ல அந்த கருவுன்ற பேர் வாங்கிட்டு அது ஒரு டியூப் மாதிரி ஒண்ணு செய்யும், ஒரு குழல் மாதிரி செஞ்சுட்டு அதுக்குள்ள ஒரு தண்ணீரை நிரப்புறது. அது என்ன செய்யுது? அது பேர் என்ன? சூல் வித்தகம். சூல் வித்தகம். சூல் வித்தகம்னா இன்னும் ஒரு பாஷையில பேசுறீங்க, உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னா ஈஸியா சொல்ல போற நஞ்சுக்கொடி, ஆங்கிலத்தில் பிளசண்டா. இந்த நஞ்சுக்கொடியும் அந்த என்ன கருவனுடைய இன்னொரு பகுதி. அது கரு 2ஆ படர்ந்து ஒரு பகுதி கருவாக வளர்ந்து இன்னொரு பகுதி தொப்புள் கொடியோடு அந்த அம்மாவோடு இணைந்து அதுக்குள்ளதான் அந்த குழந்தைக்கான வளர போக இந்த கருவுக்கான சுவாசத்தையும் அதன் மூலமா நடக்குது. குடிநீரோ சாப்பாடோ எல்லாமே அதுக்குள்ளதான் நடக்குது. கழிவுகளும் அதுக்குள்ளதான் வெளியே வருது. ஏன்னு சொன்னா அந்த கழிவுகள் அதுக்குள்ள வரப்போகும்போது தூய்மையான கழிவுகள் தான். ஏன்னா அது இன்னும் சாப்பாடுலாம் ஒண்ணு சாப்பிடுறது இல்லை இல்லையா? அதனால அந்த கழிவுகள் அது கழிவுன்னு சொல்ல முடியாது.
அதிலிருந்து வெளியேறக்கூடிய பொருட்கள் இந்த மாதிரி வந்து அதுக்குள்ளேயே தான் நடக்கும். அந்த நஞ்சுக்குடிக்குள்ளேயே தான் வந்து குழந்தை பிறந்த உடனே அந்த தொப்புள் கொடி உறவு பண்ண போகும்போது அந்த நஞ்சு நஞ்சுக்குடி நீக்கப்படுகிறது. அது வரைக்கும் வந்து அந்த உயிர் வாழ்வுக்கு அத்தியாவசியமாக இருந்தது வந்து அன்று முதல் நீக்கப்படுகிறது. நீக்கப்பட்ட உடனேயே அந்த குழந்தைக்கு என்ன நடக்குது? சுவாசம் நடக்குது. இந்த உலகத்துக்கு வந்த உடனே சுவாசிக்க ஆரம்பிக்குது. ஆணு அது வாய் திறந்து கத்த போகும்போது லங்ஸ் ஒர்க் பண்ணுது. அது வரைக்கும் நுரையீரல் வேலை செய்யாது. அந்த கருவுக்குள்ள நுரையீரல் வேலை செய்யாது. ஆண் வாய் திறந்து இந்த உலகத்தை பார்த்து கத்தணும்னா நுரையீரல் வேலை செய்யுது. உடனே அங்க வந்து பெருங்குடல் அங்க சேமிச்சு வச்சிருக்கிற அந்த தேவையில்லாததெல்லாம் அவங்க வந்து வெளியே தரணும். அதுவும் வந்து ஸ்டெரைல் பண்ணது, அதாவது சுத்திகரிக்கப்பட்டதுதான். அது ஒன்றும் கெட்டு போனது கிடையாது. இந்த இப்ப நம்ம மலம் வழியாக வெளியேறுகிறது முதல் மலம். அது கிரீன் கலர் இருக்கக்கூடிய முதல் மலம். அப்பதான் அது வெளியே வருது. அப்பதான் பெருங்குடலும் வேலை செய்ய ஆரம்பிக்குது. இது ரெண்டு வேலை செஞ்ச உடனேயே மூணாவதா இன்னொரு பார்ட்டு அந்த அம்மாவுக்கு பால் சுரப்பு ஏற்படுகிறது. நஞ்சு கொடியை கட் பண்ண உடனே பால் சுரப்பு. பால் சுரப்பு வந்த உடனே அந்த பாலை அந்த குழந்தைக்கு ஊட்ட தயாராகிறார்கள் அந்த தாயார். இந்த பால் குடிய ஆரம்பிச்சு கடைசி சுட்டு வந்து அவன் வந்து அப்படியே தண்ணி தாகத்தோடு இருக்கும்போது பால் தான் ஊற்றுவாங்க. பாலில் தொடங்கி பால்ல முடிய போற வாழ்க்கை. இந்த உணவு போகக்கூடிய பாதை திறக்குது வாய். அப்போ அந்த உணவு பாதைன்றது எங்க வரைக்கும் போகுது? உதடுகள்ல ஆரம்பிக்குது. நாக்கு, பற்கள், ஈறுகள், தொண்டை, உணவு குழாய், அப்புறம் இரைப்பை. இது வரைக்கும் போகக்கூடிய பாதையில தங்கு தடை இல்லாமல் அந்த உணவுகள் போகணும். தாய்ப்பால் ஆரம்பிச்சு தண்ணீர்ல தொடர்ந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு உணவும் என்னென்ன உணவுகள்லாம் அந்த உலகத்துல அந்த மனிதன் நம்ம பார்க்க போயிடறோம், சாப்பிட போயிடறோம், சுவைக்க போயிடறோம், அத்தனை உணவுகளையும் உள்வாங்கி அதை சமன்படுத்தி அதை குடலுக்கு மாற்றக்கூடிய வேலையை செய்யக்கூடிய இறைப்பை. அந்த இறைப்பை ஏதாவது பேசியிருக்கோம் நாம. அந்த இறைப்பை சரியா இருக்கணும்னு சொன்னா முதல்ல புண்ணு வந்தாலும் சரி, நாக்குல புண்ணு வந்தாலும் சரி, ஈறுகள் வீங்கினாலும் சரி, பல்வலி வந்தாலும் சரி, தொண்டையில முழுங்க முடியலனாலும் சரி, உணவு குழாய்களை வந்து ஈசோபேகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு குழாய்களை வந்து புண்கள் ஏற்பட்டாலும் சரி, அது முறுக்கிட்டாலும் சரி, அந்த வாயு எல்லாம் பிடிச்சிக்கிட்டு நெஞ்செல்லாம் அடிச்சுட்டு இருந்தாலும் சரி, இங்க உள்ள போகும்போது எனக்கு வந்து அப்படியே வெளியே வர்ற மாதிரி இருக்கு, குமட்டலா இருக்குது, வாந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குமட்டலையும் வாந்தி ஏற்படுத்தக்கூடிய நிலையா இருந்தாலும் சரி, இல்ல உள்ள போய் இந்த இறைப்பையில ஒரு உணவு சேர்ந்த உடனே டக்குனு வேதியாகக்கூடிய நிலையா இருந்தாலும் சரி, எல்லாமே இறைப்பையினுடைய செயல்பாட்டை பொறுத்துதான் இருக்கு. அந்த இறைப்பை இறை தேடக்கூடிய மனிதன் வந்து உணவு இல்லாமல் வாழ முடியாது வாழ்க்கை. உணவை கொண்டுதான் வாழ்றான். ஏன்னா அன்னமயம், உடம்புன்றது ஒரு அன்னமயம். அன்னம்னா சோறு. சோற்றால் அடைத்த பிண்டம் இந்த உடம்பு. அப்ப அதுக்கு சோறு இல்லாம வாழ முடியாது. சோறு இல்லைன்னா சோர்வு தான் வரும் அவனுக்கு. அதனால சோத்தை சாப்பிடாம வாழ முடியாது. அந்த சோற்றை உள்வாங்கி அதை வந்து பிற பகுதிகளை கொடுத்து அதில் இருக்க தேவையான சத்துக்களை உறிஞ்சிக் கொண்டு கழிவுகளை வெளியேற்றி கொண்டு தள்ளுவதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய முதல் உறுப்பு இரைப்பை. அப்ப உதடுகளில் தொடங்கி அந்த இரைப்பை வரைக்கும் அதனுடைய செயல்பாடுகள் ஒழுங்கற்று இருந்தாக்க அவனால் சாப்பிடவே முடியாத நிலைமை இருக்கும். முழுங்க முடியாது, விக்கல் ஏற்பட்டுரும். அப்படி இல்லைன்னா உயிரே வந்து போய் தொடர் அடைச்சிச்சுன்னா உயிரே போகக்கூடிய நிலை ஏற்பட்டுரும். அப்படிப்பட்ட நிலைகள் இருந்து மீட்டெடுப்பதற்கான அற்புதமான இந்த இரைப்பையினுடைய புள்ளி இங்க இருக்குது. ஆள்காட்டில் நடுவுல இருக்கக்கூடிய இந்த பகுதி இரைப்பைக்கான பகுதி. இந்த பகுதியில நம்ம வந்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பார்க்கணும். இந்த கையிலயும் இந்த புள்ளி இருக்குது, இந்த கையிலயும் இந்த புள்ளி இருக்கு. சில புள்ளிகள் ஒரு கையில மட்டும் தான் இருக்கும். இப்போ சென்ற வாரங்களில் நம்ம மண்ணீரலை பத்தி பேசணும். மண்ணீரல் புள்ளி இடது பக்கம் மட்டும்தான் இருக்குது. ஆற்றுடைய புள்ளி இடது பக்கம் மட்டும்தான் இருக்குது. கல்லீரல் புள்ளி வலது பக்கம் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி பித்தப்பை புள்ளி வலது பக்கம் மட்டும்தான் இருக்குது. இன்னொரு இந்த பின்னாடி சொல்ல போற ஒரு புள்ளி இருக்குது, அதுவும் வலது பக்கம் மட்டும்தான் இருக்குது. சில இதெல்லாம் இடது பக்கம் மட்டும்தான் இருக்குது. அது அப்புறம் பார்க்க போறோம். இன்றைக்கு பேசப்பட்டிருக்கிற இந்த இரைப்பை புள்ளி, இந்த பக்கமும் இரைப்பை புள்ளி தான், இந்த பக்கமும் இரைப்பை புள்ளி தான். மொத்தம் இங்க இடம் மாறுது. இங்க வேற புள்ளியா மாறுது, இங்க பேர் வேறையா மாறுது. இந்த இரைப்பை புள்ளியில நம்ம அழுத்தம் கொடுக்க போகும்போது செரிமான மண்டலத்தினுடைய முதல் பகுதி வேலை முழுமையாக செயல்படுவதற்கான வாய்ப்பை இந்த பகுதி நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. அப்ப இது அழுத்தம் கொடுக்க போகும்போது நமக்கு பெயின் இருக்கும். பெயின் இருந்துச்சுன்னு சொன்னா முதல்ல ஆரம்பிச்சு நமக்கு நாக்கிலேயோ அந்த உணவு குழாயிலேயோ இறைப்பையிலயோ பிரச்சனை இருக்குதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து 10ல 9 பேருக்கு இதுல பெயின் இருக்கும். 10வது நபருக்கு பெயின் இல்லைன்னு சொன்னா ஒருவேளை ஒரு டேஞ்சர் கேஸ்ல ரொம்பவும் நோய் முத்தி போயிட்டா வழியே தெரியாது, உணர்வற்ற நிலைக்கு போயிடுவாங்க.
அப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் இருக்கலாம். அப்படி இல்லாமல் ஆரோக்கியமான நிலையா இருந்தாலும் இருக்கலாம். ஆக மொத்தத்துல 10, 9 பேருக்கு பெயின் இருக்கும் இந்த இடத்துல. ஏன்னு சொன்னா, சரிவிகித உணவு. சரியான நேரத்தில் சாப்பிடுறதோ, சரியான உணவுகளை சாப்பிடுவதோ, சாப்பிடக்கூடாத இதை சாப்பிடக்கூடிய நேரத்தில் சாப்பிடாமல் இருப்பதோ, இப்படிலாம் சாப்பிட்டு நம்ம வந்து ஓய்வெடுக்காமல் இருப்பதோ, இப்படி பல காரணங்கள் இருக்குது. இத்தனை காரணங்களா இருந்தாலும் சரி, அது எத்தனை காரணங்களா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து பார்த்தா பெயின் இருக்குதுன்னு சொன்னால், இரைப்பையினுடைய செயல்பாடு. முதல்ல ஆரம்பிச்சு இரைப்பை வரைக்குமான செயல்பாடுகள் சரியாக இல்லை. அப்ப நமக்கு பெயின் இருக்குது. பெயின் இருக்க போகும்போது இந்த புள்ளியில வந்து தொடர்ந்து நம்ம அழுத்தம் கொடுக்கணும். குடுக்க, குடுக்க இன்னைக்கு குடுக்குறோம். இன்னைக்கு ஒரு 60 டச் பண்றோம். 1 நிமிஷம் அழுத்துறோம். நாளைக்கு இந்த கையில அழுத்தி பார்க்குறோம். 60 தடவ அழுத்துறோம். 2, 3 நாள் கழிச்சோம்னா வலி கம்மியாகும். அப்ப எவ்வளோ? ஒரு 45 தடவ அழுத்தினாலே அந்த வலி வந்து குறைஞ்சிரும். அப்ப இன்னைக்கு 45 3 நாள் கழிச்சு 45 தடவ அழுத்தினா போதும். அதுக்கப்புறமா வந்து போக, போக ஒரு 1 வாரத்துக்குள்ள 30 முறை அழுத்தினா அந்த வலி குறைஞ்சிரும். அப்ப 30 முறை போதும். இப்படி அழுத்தம் குடுத்துட்டே இருக்க போகும்போது, அப்படியே ஒரு 10, 15 நாள் போகுது. இந்த அழுத்தம் குடுக்கும்போது இந்த பாயிண்ட்ல வலி இல்ல. அப்ப வலி இல்லன்னு சொன்னா, அப்ப இரைப்பை வந்து சரியான செரிமான நிலைக்கு அது வந்து விட்டது. அப்ப வலி இல்லை. அப்போ 1 நாள் விட்டு 1 நாள், இல்ல 2 நாளைக்கு ஒரு தடவ, அல்லது குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு ஒரு 3 நாளாவது அழுத்தி பார்த்தோம்னா, அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம். நம்ம வந்து அப்டேஷன் நோயை தெரிந்து கொள்வதற்கும் இந்த பகுதி பயன்படுகிறது. அது நோயை நீக்குவதற்கும் அதே புள்ளிதான் பயன்படுகிறது. ஒரு சர்டிபிகேட் டைரக்டா நீங்க வந்து எப்படி டாக்டர் சாமுவேல் ஹானிமன் அவர் சொன்னது வந்து, எது நோயை தோற்றுவிக்குதோ அதற்கு தீர்வும் அங்கேதான் இருக்கிறது. எது தீர்வா அமைகிறதோ அதுதான் நோய் காரணமாக அமைகிறதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி எந்த புள்ளியில் வலிக்கிறதோ அந்த புள்ளியில் நோய் இருக்கிறது என்பதும் அது தெரிந்து ஒரு டயக்னோசிஸ் பாயிண்ட். அதே புள்ளியில தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க போகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த வலி நீக்கப்படுகிறது. அந்த புள்ளில வந்து வலி நீக்கப்படுகிறது. நீக்கப்படுகிறதுன்னு சொன்னா, உள்ள வந்து அந்த பிரச்சனை தீர்க்கப்படுகிறது. அப்ப இரைப்பை சரியான நிலைக்கு வந்துருது. ஆரோக்கியமான நிலையை அது அடைகிறது. அது வரைக்கும் தொடர்ந்து கொடுக்கணும். அந்த ஆரோக்கிய நிலையை நாம் அடைந்து விட்டோம் என்றால், விட்டு விட்டு கொடுக்கலாம் அந்த புள்ளிகள் அழுத்தத்த. அப்ப கேப் விட்டு பண்ணலாம் நம்ம. அப்ப வாரத்துல நம்ம செக்கப் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பண்ணியாச்சு, வலியே இல்ல. சரி 2 நாள் கேப் விட்டுறலாம். 3வது நாள் அழுத்தி பார்க்கலாம். வலி இருக்குதுன்னா குடுக்கணும். இல்ல இன்னும் ஒரு நாள் தள்ளி வைக்கலாம். அப்ப வாரம் 3 நாளோ, வாரம் ஒரு 2 நாளோ மியூட் போடுங்க. மியூட் ஆக மாட்டேங்குது. மியூட் போடாம இருக்கீங்க பாருங்க. நீங்க பேச எல்லாம் கேட்கறாங்க. அப்ப இந்த மாரி வந்து எல்லாரும் இந்த புள்ளிகள் அழுத்த போகும்போது, வலி இப்போ முற்றிலுமாக 1 வாரம் வரைக்கும் வலி இல்லன்னு சொன்னா, நல்ல ஆரோக்கியத்துக்கு வந்துருச்சு. அதுக்காக திரும்ப வராம இருக்கான்னு சொல்ல முடியாது. இத வந்து நம்ம எப்பவுமே வந்து எப்படி வந்து சாப்பிடுறத வந்து எப்ப நிறுத்த முடியாதோ, அதே மாரி இதுல செக்கப் பண்றத நிறுத்த முடியாது. எப்பவுமே நம்ம வந்து தொடர்ந்து அந்த பயிற்சியில இருந்துட்டே தான் இருக்கணும். நம்ம கவனம் வந்து வலியே இல்லன்னா 1 வாரம் ஒத்தி வைக்கலாம் மேக்ஸிமம். ஆனா திரும்பவும் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது வலி இருந்தாலும் அழுத்தணும். இது ஒவ்வொரு புள்ளிகளுக்குமே இது வந்து நம்ம சொல்ல வேணும்னு நினைச்சது, இதுவரைக்கும் அது விடப்பட்டு போயிருந்தது. இன்னைக்கு அத நினைவூட்டுறேன் நானு. எல்லா அறிமுகப்படுத்தக்கூடிய எல்லா பள்ளிகளையும் அழுத்தம் கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எந்த பள்ளிகள் எல்லாம் வலிக்கிறதோ, அந்த பள்ளிகள் எல்லாம் வந்து 30 தடவையாவது நீங்க அழுத்தம் தரணும். தொடர்ந்து நீங்க அழுத்தம் கொடுக்க கொடுக்க அதுல வலி போயிடுச்சுன்னு சொன்னால், என்ன ஆகும்? அந்த இடத்துல அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிருது. அப்பதான் அது போயிடுச்சு அவ்வளவுதான். திரும்பவும் நம்ம ஏதாவது வந்து சாப்பாட்டுலயோ, இல்ல வேற ஏதாவது தூக்கத்திலயோ, வேற வந்து மன உளைச்சல்கள்லயோ, வேற விதமான செயல்பாடுகள், வேலைகள்ல நம்ம வந்து இந்த உடல்ல வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அதனால வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பா வந்து செக்கப் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. அதுவரைக்கும் எதெல்லாம் வலிக்குதோ அதெல்லாம் தொடர்ந்து அழுத்தணும். இன்றைக்கு அறிமுகமாகக்கூடிய புள்ளி இரைப்பை. அப்போ அந்த ஒரு குழந்தை உருவாகி உலகத்தை பார்க்கின்ற வரை அதுக்கு ஒண்ணும் பெரிய வேலை இல்ல. வேலை இருக்குது. பெரிய வேலை இல்ல. ஏன்னா அந்த தொப்புள் கொடியோடயே கனெக்ஷன் ஆயிருக்கு. அப்போ அதுக்கு இந்த உலகத்துக்கு பிறந்த உடனேயே எப்ப பால் முதல்ல வந்து தாய்ப்பால் குடிக்க ஆரம்பிக்குதோ அதிலிருந்து மரணிக்கின்ற பொழுது கடைசி சொட்டு பால் ஊத்துவாங்க. அது வரைக்கும் இந்த புள்ளி நமக்கு தேவைப்படக்கூடிய புள்ளி. இந்த புள்ளியை பயன்படுத்துவதன் மூலமாக ஆரோக்கியமாக நாம் வாழ்வதற்குரிய உணவை ஆரோக்கியமான உணவாகவே இல்லாம போயிட்டா கூட அது சரி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு எவ்வளவு நாள் சாப்பிடலாம்னு அர்த்தம் கிடையாது. இருந்தாலும் நம்மகிட்ட வந்து கூட குறைச்சு நம்ம ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டோம்னு சொன்னா, இந்த புள்ளியை கட்டாயமா அழுத்தி சரி பண்ணி ஆகணும். அப்போ வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும்ன்றது ஃபர்ஸ்ட் பார்ட். அப்படி வந்து தவிர்க்க முடியாம உள்ள போயிட்டால், இந்த புள்ளியை கண்டிப்பா அழுத்தி அந்த உணவை செரிக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம கொண்டு வருவதற்கான பயன்பாட்டுல கொண்டு வந்தோம் என்றால், இரைப்பை பாதுகாக்கப்படும். இரைப்பை பாதுகாக்கப்பட்டால், அன்னமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய சோற்றால் அடைத்த இந்த பிண்டம், இந்த உடம்பு வந்து பாதுகாப்பாக இருக்கும் வாழ்நாள் எல்லாம். கடைசி வரைக்கும் வந்து தன் கையிலே எடுத்து சாப்பிடக்கூடிய வாய்ப்பை இந்த பிண்டம் பெறுகிறது. அதன் காரணமாக பிறரிடம் கையேந்தி இருக்கக்கூடிய நிலை இல்லாமல்
தன்னுடைய வேலைகளை எல்லாம் தானே பார்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் நமக்கு இந்த பகுதியின் மூலமாக வழங்கி கொண்டிருக்கின்றது என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோம் என்றால், இதையெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுப்பவர்கள் எல்லாம் ஆசிரியர் பெருமக்கள். அவர்களுக்கான பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்புக்குரியவர்களே.